அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பாமகவில் அடுத்தடுத்து அரங்கேறும் ட்விஸ்டுகள். ராமதாஸ் இல்லாத பொதுக்குழு கூட்டம், அன்புமணி இல்லாத மகளிர் மாநாடு. பாட்டாளி மக்கள் கட்சியில் யார் தலைவர் என்ற போட்டி தற்பொழுது மிகப்பெரிய பூதாகாரமான பிரச்சனையை ஏற்படுத்தி உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற தொடர்ந்து மகனும் தந்தையும் போராடி வருகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை ஏறக்குறைய அன்புமணி கைப்பற்றி விட்டார் என்றுதான் அவரது ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கான அறிவிப்பு தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முகவரி அன்புமணி அலுவலகத்தின் முகவரியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதுவே அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடப்பட்டது. மேலும் சமீபத்தில் அன்புமணி டெல்லிக்கே சென்று தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அன்புமணிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் வரும் 17ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட ராமதாஸ் அறிவுறுத்தி இருந்தார். ஆனால் நேற்று, அதாவது இந்த மாதம் 9ஆம் தேதியே அன்புமணி தலைமையில் மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது. இது நடத்தக்கூடாது, இது நடத்தப்பட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என ராமதாஸ் தரப்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் முரளி சங்கர் தலைமையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரித்துவிட்டு அன்புமணி பொதுக்குழுவை நடத்த எந்தவிதமான தடையும் இல்லை என அறிவித்து விட்டார். இதனால் அன்புமணி தலைமையில் நேற்று பொதுக்குழு நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் ராமதாஸுக்காக ஒரு இருக்கை அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ராமதாஸ் வரவில்லை. ராமதாஸுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். ராமதாஸ் இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் பொதுக்குழுவாக இது அரங்கேறியது. இருப்பினும் ராமதாஸை யாரும் அந்த பொதுக்குழுவில் விமர்சிக்கவில்லை. மேலும் அன்புமணி தான் ஒரு கால சூழலால் தான் இந்த பதவியை ஏற்றுள்ளேன், பதவிக்காக அலைபவன் நான் இல்லை, பதவியை பெற வேண்டும் என்று எண்ணியிருந்தால் 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் பதவியை பெற்றிருப்பேன் என பேசியிருந்தார். மேலும் ராமதாஸ் தான் எங்கள் குலதெய்வம், அவர்தான் எங்கள் முன்னோடி வழிகாட்டி என்றும் பேசியிருந்தார். அதே சூழ்நிலையில் ராமதாஸிடம் இது பற்றி கேட்டபோது இந்த பொதுக்குழுவை பற்றி கருத்து கூற எதுவும் இல்லை என ஒற்றை வரியில் பதில் கூறி இருந்தார். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தாய் கழகமான வன்னியர் சங்கத்தினுடைய மகளிர் மாநாடு பூம்புகாரில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்காக 3 லட்சம் மகளிரை திரட்ட கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் அருள் போன்றவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தலைமையில் இந்த மாநாடு மிக சிறப்பாக நடைபெறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டிற்காக ராமதாஸ் நேற்றே கிளம்பி பூம்புகார் சென்று விட்டார். இந்த மாநாட்டிற்கு அன்புமணிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அன்புமணி கலந்து கொள்ள மாட்டார் என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் கடந்த 20 ஆண்டுகளில் அன்புமணி இல்லாத முதல் மாநாடாக இது பார்க்கப்படுகிறது. அன்புமணி இல்லாத குறையை போக்குவதற்காக ராமதாஸ் அவர்களின் மூத்த மகளான காந்திமதியை மேடையேற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மகளிர் மாநாடு என்பதனால்தான் அவரது மகளை ஐயா மேடையேற்றுகிறார், மற்றபடி இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என பாட்டாளி மக்கள் கட்சியினர் கூறி வந்தாலும் கூட அன்புமணிக்கு மாற்றாக காந்திமதி அரசியல் அரங்கிற்கு கொண்டு வரப்படுகிறாரா என்ற கேள்வியும் அனைவர் மத்தியிலும் எழுந்து வருகிறது. மேலும் இந்த மாநாடு சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என ஐயா அவர்கள் உத்தரவிட்டு இருப்பதாகவும், இதனால் 3 லட்சம் தொண்டர்களை எப்படியாவது கூட்டி வந்துவிட வேண்டும், அதுவும் பெண் தொண்டர்களாகத்தான் அதிகமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படி தந்தையும் மகனும் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். டிசம்பர் மாதமே இவர்களுக்குள்ளான மோதல் தொடங்கியது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 18வது மக்களவைத் தேர்தலிலேயே இவர்களுக்கு இடையேயான மோதல் தொடங்கிவிட்டது கூட்டணி அமைப்பதில். அதன் பின்பு டிசம்பர் மாதம் வெட்ட வெளிச்சமானது. பொதுக்குழு கூட்டத்திலேயே அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே மோதல் எழுந்தது. பின்பு மார்ச் ஏப்ரலில் அது தீவிரமானது. தொடர்ந்து அன்புமணியை பற்றி ராமதாஸ் அவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறி வந்தாலும் கூட இதுவரையிலும் ராமதாஸை பற்றி அன்புமணி எந்தவிதமான குற்றச்சாட்டையும் கூறவில்லை. மேலும் இதுகுறித்து அக்கட்சியின் கடலூர் பாராளுமன்ற தொகுதியின் முன்னாள் வேட்பாளரான திரு தங்கர் பச்சான் அவர்கள் கூறியபோது, அன்புமணி தந்தையின் மீது குற்றச்சாட்டை கூறாமல் இருப்பது அவர் மீதான மதிப்பு. அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடைபெறக்கூடிய உள்கட்சி குழப்பத்தை பலர் வேண்டுமென்றே அரசியல் சுய லாபத்திற்காக என்ன வேண்டுமென்றாலும் கூறி பிழைப்பு நடத்துகிறார்கள். அதுபோன்ற நிலை இனிமேல் தொடரக்கூடாது. மிக விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபடும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். நன்றி.